எல்லா நாடுகளும் எதிர்ப்பு குரல் கொடுக்குது. நைஜீரியா வெனிசுலாவுடைய மிகப்பெரிய கஸ்டமர் யாருன்னு சொன்னால் சீனா. பெட்ரோல் அவங்க மிக அதிகமாக அங்கேருந்து வாங்குறாங்க. அவர்களுடைய அதுக்காக கடனும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பாதிப்பு வரும். அதுக்கு பதிலாக அவங்க பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க. அந்த ஆயுதங்கள் வேலை செஞ்சிருந்தா கிட்டத்தட்ட 150 பிளேனும் ஹெலிகாப்டரும் போய் இறங்கி பிடிச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்களோ, இந்தியா வந்து காஷ்மீரில் பாகிஸ்தான்லேருந்து வர அத்தனை ட்ரோனையும் அத்தனை பிளேனையும் நம்ம தடுத்தோம். ஆனால் அவன் கொடுத்த எதுவுமே வேலை செய்யாமல் அவன் அப்படி ஜாலியாக இறங்கி பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்போ சீனாவுடைய ஆயுதங்களுடைய தரமும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிரான்ஸ் உட்பட எல்லா நாடுகளும் எதிர்க்கிறதுனால நேரடியாக அமெரிக்கா ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் இன்னொன்றும் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி போய் இறங்கி பிளேனில் இறங்கி கூட்டிகிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை இருந்திருக்கு அமெரிக்காவுக்கும் மடுரோவுக்கும் இடையிலேயே. என்னை பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பிளான்டாக வேறு ஏதாவது நாடு கடத்திட்டு அங்கே ஜாலியாக ஒரு சொகுசு வீட்டில் சிறைன்னு சொல்லிட்டு சொகுசு வீட்டில் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்கிறது.